ஹார்திக் பாண்டியா, நட்டாஷா ஸ்டான்கோவிக் தம்பதியினர் திருமண உறவிலிருந்து விலகிக் கொள்வதாக நேத்திக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் தற்போது இது பெரும் பேசு பொருளாக சமூக வலைதளங்களில் மாறியிருக்கு. இந்த நிலையில் ஹார்திக் பாண்டியா போலவே இந்திய கிரிக்கெட் அணியில் திருமணமாகி விவாகரத்தான முன்னணி வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா, நட்டாஷா ஸ்டான்கோவிக் பிரிந்து வாழ்வதாக கடந்த சில மாதங்களாகவே வதந்திகள் அடிப்பட்டன. இந்த நிலையில் இந்த ஜோடி தாங்கள் திருமண உறவிலிருந்து பிரிந்து விட்டதாக நேற்றைக்கு அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களின் மூலம் அறிவித்திருக்கிறாங்க. அதனால் தற்போது வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. மகன் அகஸ்தியாவை இருவரும் தனித்தனியாக பார்த்து கொள்வோம் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. அடுத்ததா தினேஷ் கார்த்திக். இவர் முதலில் அவரது நீண்டகால தோழியான நிக்கிதா வஞ்சாரா என்பவரை 2007ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சிருக்கிறாரு. பின்னர் நிக்கிதாவுக்கும் சக இந்திய வீரரான முரளி விஜய்க்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக வதந்திகள் பரவ 2012ஆம் ஆண்டில் தினேஷ் கார்த்திக் நிக்கிதா இடையே விவாகரத்தானது. அதுக்கப்புறம் 2015 ஸ்குவாஷ் வீராங்கனை தீபிகா பல்லிக்கலை தினேஷ் கார்த்திக் திருமணம் செஞ்சு கொண்டாரு. 2021 இந்த ஜோடிக்கு கபீர் பல்லிக்கல் கார்த்திக், ஜியான் பல்லிக்கல் கார்த்திக் அப்படின்னு 2 மகன்கள் பிறந்திருக்கிறாங்க. அடுத்ததா முகமது ஷமி. இந்திய அணியோட நட்சத்திர பந்து வீச்சாளர் தான் முகமது ஷமி. இவர் மீது அவருடைய மனைவி 2018 குடும்ப வன்முறை புகார் ஒன்றை அளித்திருக்கிறாங்க. இதுல ஷமி மீது வழக்கு பதிவான நிலையில மனைவியின் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார். 2018 இருந்து இந்த ஜோடி பிரிந்து வாழ்ந்து வர்றாங்க. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. அடுத்ததா ஷிக்கர் தவான் தன்னுடைய மனைவி ஆயிஷா முகர்ஜியை Facebookல சந்திச்சாரு. இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. 2012ஆம் ஆண்டுல திருமணமும் நடந்தது. ஆயிஷாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது. அவருக்கு முதல் கணவருடன் 2 மகள்களும் இருந்தாங்க. ஷிக்கர் தவான் ஆயிஷா ஜோடிக்கு ஜோரவர் என்ற மகன் இருக்கிறார். இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆயிஷா ஆஸ்திரேலியால மகன் ஜோரவர் உடனே தங்கிவிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு 2023ஆம் ஆண்டுல விவாகரத்தாச்சு. அடுத்தது முகமது அசாருதீன். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் நவ்ரீன் என்பவரை முதலில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு அசாதுதீன் மற்றும் அயாசுதீன் என 2 மகன்கள் இருக்கிறாங்க. இந்த ஜோடிக்கு 1996ஆம் ஆண்டு விவாகரத்தாச்சு. அதுக்கப்புறம் பாலிவுட் நடிகை சங்கீதா பிஜ்லானி என்பவருடன் திருமணமாகி 14 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஜோடிக்கு விவாகரத்தானது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா வினோத் கம்பாலி. இந்திய அணியின் மூத்த வீரர் வினோத் காம்ப்ளி அவருடைய நீண்டகால தோழி நொயாலா லூயிஸ் என்பவரை திருமணம் செஞ்சு கொண்டாரு. 2005 இருவரும் விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாடல் ஆண்ட்ரியா ஹேவிட் என்பவரை திருமணம் செய்து கொண்ட காம்ப்ளி அப்போது கிறிஸ்தவ மதம் தழுவினார். இந்த ஜோடிக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள் இருக்கிறாங்க. கிரிக்கெட் வீரர்களோட வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் முதலில் நம் கண்முன்னே வந்து நிற்பது சச்சினும் அவருடைய மனைவி அஞ்சலியும் தான். காரணம், அஞ்சலி தன்னை விட 5 வயதில் மூத்தவர் என்பதையும் பொருள்படுத்திக் கொள்ளாமல் காதலித்து சச்சின் திருமணம் செய்து கொண்டார். மேலும் தற்போது வரை ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவர்களுக்கு அடுத்து தோனி மற்றும் சாக்ஷி ஜோடி அனைவராலும் ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். பல நேரங்களில் தோனியின் முன்னேற்றத்திற்கு சாக்ஷி உறுதுணையாக இருந்துட்டு வர்றாரு. இவர்களை போன்று அனைவராலும் ரசித்து பார்க்கக்கூடிய மற்றொரு ஜோடி யார் என்றால் விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா ஜோடிதான். ஏனென்றால் இவர்களின் காதல் கதை முழுக்க செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டு அதுக்கப்புறம் தான் திருமணத்தில் முடிஞ்சிச்சு. தற்போது இவங்களுக்கு வாமிகா என்ற பெண் குழந்தை இருக்கு. இந்த வரிசையில் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா மற்றும் நட்டாஷா ஸ்டான்கோவிக் ஜோடிகள் அனைவராலும் ரசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தனர். ஆனால் தற்போது இருவரும் பரஸ்பரமாக பிரிந்து விட்டதாக அறிவித்துள்ள நிலையில் ரசிகர்களின் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.